வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 3 டிஃபரண்ட் ஃப்ரேசஸ். எதற்கான ஃப்ரேசஸ் அப்படின்னா, ஒரு டைம் பீரியட குறிப்பிட்டு நம்ம பேசுறப்போ, இவ்ளோ நேரம், அவ்ளோ நேரம் இப்படிலாம் நம்ம பேசுவோம். இவ்ளோ நேரம் நீ எங்க போயிருந்த? இவ்ளோ நேரம் நீ தூங்கிட்டு தான் இருந்தியா? இவ்ளோ நேரமும் நீ ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தியா? இப்படியெல்லாம் நம்ம கேட்கிறோம். அதே மாரி பாஸ்ட்ல ஒரு டைம் பீரியட சொல்லி, அவ்ளோ நேரமும் அவன் ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தான். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஆல் திஸ் வைல், இவ்ளோ நேரம்னா ஆல் திஸ் வைல், அவ்ளோ நேரம்னா ஆல் த வைல் இப்படி நம்ம சொல்லுவோம். இந்த ஆல் திஸ் வைல்க்கு பதிலா ஆல் த வைல் 2க்கு பதிலாவுமே நம்ம ஆல் அலாங் யூஸ் பண்ணலாம். ஆல் அலாங்குக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஆல் திஸ் வைல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட்ல நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் ஒரு விஷயத்த. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேட்போம். "ஓ! நீ இவ்ளோ நேரமும் ஜோக் தான் அடிச்சிட்டு இருந்தியா? இவ்ளோ நேரமும் நீ சீரியஸா தான் பேசிட்டு இருந்தியா?" இப்படியெல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க பேசி முடிக்கிறப்ப கேட்குறீங்க. "ஓ! நீங்க இவ்ளோ நேரம் ஜோக் அடிக்கிறீங்கன்ல நான் நெனச்சேன்." அப்படின்ட்டு. என்ன டென்ஸ யூஸ் பண்றது? நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். ஒரு டைம் பீரியடுக்கு அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் சீரியஸா தான் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம கேட்குறோம். அதனால அந்த டைம் பீரியட்ல ஃபுல்லா பேசினத, ஒரு டைம் பீரியட்ல கன்டினியூஸா பேசியிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்ண போறோம். அப்ப நான் நினைத்தேன். ஐ தாட். நீங்க ஜோக் அடிக்கிறீங்கன்னு. யூ வேர் ஜோக்கிங். இவ்ளோ நேரமும். ஆல் திஸ் வைல். ஐ தாட் யூ வேர் ஜோக்கிங் ஆல் திஸ் வைல். ஐ தாட் யூ வேர் ஜோக்கிங் ஆல் திஸ் வைல். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இவ்ளோ நேரம் நீ எங்க இருந்த? வீட்ல தான் இருந்த. ஆனா எங்க இருந்த? நானும் தேடி தேடி பார்த்தேன் உன்ன காணுமே! அப்படி கேட்கும். ஸோ அந்த டைம் பீரியட்ல எவ்ளோ நேரமும் எங்க இருந்தாய்? இந்த மாரி ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல எங்க இருந்தேன்னு கேட்கறதுக்கு நாம வேர் ஹேவ் யூ பீன் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ அதையே அப்படியே யூஸ் பண்றோம். ஸோ வேர் ஹேவ் யூ பீன் ஆல் திஸ் வைல், இவ்ளோ நேரமும். வேர் ஹேவ் யூ பீன் ஆல் திஸ் வைல். ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தேடி இன்னொருத்தவங்க வராங்க. "ஓ! நீ இங்க தான் இருக்கியா?" அப்படின்ட்டு. ஆமாமா, இவ்ளோ நேரம் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இன்னமும் அவங்க ஸ்டில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாஸ்ட்ல ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்ணி கன்டினியூஸா இப்ப வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப வரைக்குமே அது நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இவ்ளோ நேரமா அவ எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஷி ஹாஸ் பீன் ஹெல்பிங். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா ஷி ஹாஸ் பீன் ஹெல்பிங். எனக்கு ஷி ஹாஸ் பீன் ஹெல்பிங் மீ ஆல் திஸ் வைல். ஷி ஹாஸ் பீன் ஹெல்பிங் மீ ஆல் திஸ் வைல். சரி, அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள தேடி ஒருத்தவங்க வராங்க. "ஓ! இப்ப இவ்ளோ நேரம் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இப்ப தான் போனா." அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்ப ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். அப்ப எப்படி சொல்லுவோம்? "ஷி வாஸ் ஹெல்பிங் மீ ஆல் திஸ் வைல்." ஏன்னா ஜஸ்ட் நவ் தான் நடந்துச்சு. அதனால இந்த இடத்துல ஆல் திஸ் வைல் ஓகே தான். ஜஸ்ட் நவ் தான் முடிஞ்சுச்சு ஒரு விஷயம். இவ்ளோ நேரம் இப்ப தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இப்ப தான் போனா. அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஷி வாஸ் ஹெல்பிங் மீ ஆல் திஸ் வைல். ஸோ அந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. "ஓ! நீ இவ்ளோ நேரமும் போய் தான் அப்ப சொல்லிட்டு இருந்திருக்க." அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஸ்டினா கேட்கல. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ட தான் அப்படி சொல்றோம். "இவ்ளோ நேரமும் நீ பொய் சொல்லிட்டு இருந்திருக்க." அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம இந்த இடத்துலயும் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். அவ பொய் சொல்லிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். "யூ வேர் லையிங் டூ மீ ஆல் திஸ் வைல்." "யூ வேர் லையிங் டூ மீ ஆல் திஸ் வைல்." இல்ல இப்ப வரைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களான்னா, "யூ ஹேவ் பீன் லையிங் டூ மீ ஆல் திஸ் வைல்." அப்படியும் சொல்லலாம். ஸோ பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸா? இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க நெறைய பேர் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க மட்டும் சைலன்ட்டாவே இருக்காங்க. இன்னமும் சைலன்ட்டா தான் இருக்காங்க. அப்ப நீங்க கேட்கிறீங்க, "என்ன இவ்ளோ நேரமா அமைதியாவே இருக்கியே ஏன்?" அப்படி கேட்கிறீங்க. ஸோ ஏன் இன்னும் அமைதியாவே இருக்க? அப்படி கேட்கிறீங்க. இப்ப பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாவே ஏன் அமைதியா இருக்க? அப்படின்னு கேட்கறதுனால நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல "Why have you been silent all this while?" அப்படி கேட்போம். பட் ஒருத்தவங்க சைலன்ட்டா இருந்தவங்க சைலன்ட்ட பிரேக் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், "ஏன் இவ்ளோ நேரம் அமைதியா இருந்தியே ஏன்?" அப்படி கேட்கிறோம். "இப்ப பேசுறியே, இவ்ளோ நேரம் ஏன் அமைதியா இருந்த?" அப்படி கேட்கிறோம். அப்ப அது பாஸ்ட்ல அமைதியா இருந்தது பாஸ்ட் இல்லையா?
அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வெறுமனே why were you silent all this while? ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது be verb தான். அதனால இந்த இடத்துல continuous tense வேணாம். இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அதனால why were you silent all this while? அப்படி கேட்கிறோம். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அதுதான். ஸோ ஒருத்தவங்க சைலண்டா இருந்ததை பிரேக் பண்ணிட்டு பேசிட்டாங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். இன்னமும் அமைதியாவே இருக்கியே ஏன், இவ்வளோ நேரமா இன்னும் அமைதியாவே இருக்கியே ஏன் அப்படி கேட்கறதா இருந்தா why have you been silent all this while அப்படி கேட்கிறோம். இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, பையன் படிச்சுட்டு இருக்கான்னு நினைச்சு காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போனா அவன் வந்து மொபைலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நீ படிச்சுட்டு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்னன்னா இவ்வளவு நேரம் போன் பார்த்துட்டு இருக்க அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இப்பதான் ப்ரெசென்ட்ல தான் நம்ம சொல்றோம். நம்ம போறப்பே அவன் போன்ல தான் இருக்கான். ஸோ நான் அங்க நீ படிச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கிச்சன்ல இருந்து சமைச்சிட்டு இருக்கப்போ காஃபி போட்டுட்டு இருக்கப்போலாம் நீ படிச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் அந்த இடத்துல தேர் ஐ வாஸ் திங்கிங் யூ ஆர் ஸ்டடியிங். தேர் ஐ வாஸ் திங்கிங் யூ ஆர் ஸ்டடியிங். இந்த மாதிரி ஒரு தேரை சேர்த்துக்கிறது ஒரு வழக்கம். தேர்னா அந்த இடத்துல அங்க அப்படின்னு லிட்ரல் மீனிங் இல்லை. இவ்வளோ நேரமும் அங்க நான் சமைச்சிட்டு இருக்க இடத்து சமயத்துல எல்லாம் அந்த டியூரேஷனை தான் நம்ம இந்த தேர் வச்சும் குறிப்பிடுறோம். ஸோ தேர் ஐ வாஸ் திங்கிங் யூ ஆர் ஸ்டடியிங் அண்ட் யூ ஹேவ் பீன் ஆன் யுவர் ஃபோன் ஆல் திஸ் வைல். நீ என்னன்னா இவ்வளோ நேரமும் ஃபோனை பார்த்துட்டு இருக்க. அண்ட் யூ ஹேவ் பீன் ஆன் யுவர் ஃபோன் ஆல் திஸ் வைல். இந்த மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் டே டு டே கான்வர்சேஷன்ல. எவ்வளோ லாங் சென்டென்ஸ் அப்படி ஈஸியா ஃப்ரேம் பண்றோம் பாருங்க. ஸோ நான் அங்க நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லையா? ஸோ தேர் ஐ வாஸ் திங்கிங் யூ ஆர் ஸ்டடியிங். நீ இன்னமும் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்க. அப்ப யூ ஹாவ் பீன் ஆன் யுவர் ஃபோன் ஆல் திஸ் வைல். இப்போ நம்ம பார்க்க போறது ஆல் த வைல். இந்த ஆல் த வைல நீங்க வந்து தனியா யூஸ் பண்ண முடியாது. நம்ம பாஸ்ட்ல ஏதாவது ஒரு டியூரேஷனை சொல்லி அவ்வளோ நேரமும் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ அதனால அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நான் ஒரு நாள் நம்ம வந்து இப்படிலாம் நடந்துச்சுன்னு ஒரு கதையை சொல்றோம். நான் அன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா வந்தேன், அவ்வளோ நேரமும் அவன் சாப்பிடாமையே இருந்திருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் அன்னைக்கு லேட்டா வீட்டுக்கு வந்தேன், இதை நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியும் சொல்லி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி சொல்றதுக்கு ஐ வாஸ் லேட் கெட்டிங் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாஸ் லேட் கெட்டிங் ஹோம் தட் டே. அன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவன் அவ்வளோ நேரமும் வழக்கமா சாப்பிட்ற டைம் இல்லாம நான் வர்ற வரைக்கும் உள்ள அந்த டியூரேஷன் ஃபுல்லாவே அவ்வளோ நேரமும் அவன் சாப்பிடாமையே இருந்தான், சாப்பிடாமையே இருந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். அதனால ஒரு டியூரேஷன் அது முழுக்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதனாலதான் hadn't eaten all the while அப்படின்னு சொல்றோம். I was late getting home that day and he hadn't eaten all the while. இப்ப இந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா இதே சொல்றதுக்கு ஏன் ஆல் த வைல்னு சொல்லணும்? அவ்வளோ நேரமும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆல் த டைம் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இதையே நாம ஃபார் ஆல் த டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆல் த டைம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களானா இந்த ஃபார்ன்ற இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கணும். இந்த ஃபார் சேர்த்தாதான் அது ஒரு டியூரேஷனை குறிப்பிடுற மாதிரி அர்த்தம். ஆனா நம்ம ஆல் த வைல் அப்படிங்கிறப்போ அதுவே ஒரு டியூரேஷன் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுது. அதுக்கு நம்ம ஃபார் சேர்க்கல, கவனிச்சிங்களா? ஃபார் ஆல் த வைல் நம்ம சொல்லல, ஆல் த வைல் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அவ்வளோ நேரமும் அப்படிங்கிறதுக்கு ஆல் த டைம் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களானா அப்படி யூஸ் பண்றப்போ ஃபார் சேர்த்துக்கணும். ஆல் த வைல்னு சொன்னீங்களானா சேர்க்க வேண்டாம். இதுதான் டிஃபரன்ஸ். ஐ வாஸ் லேட் கெட்டிங் ஹோம் தட் டே அண்ட் ஹி ஹேடன்ட் ஈட்டன் ஃபார் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லலாம். And he hadn't eaten all the while அப்படின்னு சொல்லலாம். அவ கிளம்பிட்டான்னு நினைச்சேன், ஆனா அவ அவ்வளோ நேரமா அங்கதான் இருந்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஏதோ ஒரு டைம்ல ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கோம். அவ கிளம்பிட்டான்னு நினைச்சு நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அவ அவ்வளோ நேரமா அங்கதான் இருந்திருக்கா அப்படி சொல்றோம். ஸோ நான் நினைத்தேன், ஐ தாட் ஷி ஹட் லெஃப்ட். போயிட்டான், ஐ தாட் ஷி ஹட் லெஃப்ட். ஆனா அவ அங்கதான் இருந்திருக்கிறாள். ஷி வாஸ் தேர் ஆல் த வைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கலாம் தூங்கிட்டாங்க, நல்ல தூக்கத்துல இருக்காங்கன்னு நான் நினைச்சேன், தூங்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா அவ்வளோ நேரமும் அவங்கலாம் முழிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவர்கள் தூங்கி விட்டார்கள் அப்படின்றத நம்ம அவங்க வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சேன் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ நம்ம தே வேர் அஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஐ தாட் தே வேர் அஸ்லீப். ஆனா கண்ணு முழிச்சிட்டு இருந்தாங்க.
நம்ம எப்படி தூக்கத்துல இருக்கிறத அஸ்லீப்னு சொல்றோம், அதே மாதிரி கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறத அவேக்குன்னு சொல்லுவோம். பட் தே வேர் அவேக் ஆல் த வைல். அவ்வளோ நேரமும் அவங்களாம் கண் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. ஐ தாட் தே வேர் அஸ்லீப் பட் தே வேர் அவேக் ஆல் த வைல். ஸோ இதுல எல்லாம் நம்ம சிம்பிளா ஸ்டேட், தூக்கத்துல இருக்கிறது, கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம சொன்னோம். இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் வேர்ட் வச்சு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கு பாருங்களேன் சென்டென்ஸு. டென்ஸை கவனிச்சுக்கோங்க. நாங்க எல்லாரும் குழந்தைய தேடிட்டு இருந்தோம், தேடி கொண்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு நம்ம எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ நேரமும் அந்த குழந்தை உள்ளதான் விளையாடி கொண்டு இருந்திருக்கிறாள். ஸோ அந்த பீரியட் ஃபுல்லாவே அவ கண்டினியூஸா விளையாடி கொண்டு இருந்திருக்கிறாள். ஸோ விளையாடுறதுன்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்ல போறோம். இல்லைன்னா நீங்க சிம்பிளா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வேணாலும் சொல்லுங்க, பெருசா தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ we were searching for the baby. She had been playing inside. உள்ளதான் விளையாண்டுட்டு இருந்திருக்கா. She had been playing inside all the while. இல்லைன்னா she was playing inside all the while. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணுவோம், அந்த முழு நேரமும் உள்ளதான் விளையாடிட்டு இருந்திருக்கா அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்னுமே கரெக்டா இருக்கும். We were searching for the baby and she had been playing inside all the while. இப்போ நம்ம இந்த ஆல் அலாங் பார்த்துக்கலாம். ஆல் திஸ் வைலுக்கு பதிலாகவும் இந்த ஆல் அலாங் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல அதோட இன்னொரு மீனிங்கை தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ ஆல் அலாங், இப்போ ஆல் திஸ் வைலா இருக்கட்டும், ஆல் த வைலா இருக்கட்டும், எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருந்தோம், அந்த பீரியடோட எண்டில் தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம். அப்ப நம்ம சொன்னோம், ஓ நீ இவ்வளோ நேரமும் இதுதான் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஆல் அலாங்ன்றது அந்த பீரியட் ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு ஃபுல்லாவே எனக்கு முதல்லேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஆல் அலாங்க யூஸ் பண்ண போறோம். எனக்கு முதல்ல இருந்தே அவ போய் சொல்றான்னு எனக்கு தெரியும், அப்படி சொல்ல போறோம். நம்ம அங்க ஓ நீ இவ்வளோ நேரம் போய் தான் சொல்லிட்டு இருந்தியான்னு கடைசியா நம்ம ரியலைஸ் பண்ணோம். இப்ப சொல்றோம் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும், முதல்ல இருந்தே தெரியும், இந்த பீரியட் முழுக்கவே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஹோல் பீரியடையும் நம்ம ரெஃபர் பண்றப்போ ஆல் அலாங்க யூஸ் பண்றோம். இப்ப எனக்கு தெரியும், ஐ நியூ, முதல்ல இருந்தே தெரியும், ஐ நியூ ஆல் அலாங், அவன் பொய் சொல்கிறான் என்று, that he was lying. I knew all along that he was lying. இப்ப அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யார் செய்யறாங்கன்னே நமக்கு தெரியாம இருந்துச்சு, கடைசியா நம்ம இவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம சொல்றோம், ஓ இவ்வளவு நேரமும் இதை நீதான் பண்ணிட்டு இருந்தியா அப்படி மீன் பண்ணாலும் சரி, ஆரம்பத்துல இருந்தே இதெல்லாம் பண்ணது நீதானா அப்படி சொன்னாலும் சரி. நம்ம முன்னாடியே சொன்னோம் ஆல் அலாங்க ஆல் திஸ் வைல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், ஃபுல் பீரியடை ரெஃபர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ தமிழ்ல சொல்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே இதை நீதான் பண்ணியா அப்படி கேட்டாலும் சரி, இவ்வளோ நேரமும் இதை நீதான் பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்டாலும் சரி, நமக்கு ஒரே மீனிங் தான் வருது இல்லையா. ஸோ இட் வாஸ் யூ ஆல் அலாங் அப்படி கேட்போம், ஒரு ஆச்சரியமா நம்ப முடியாம கேட்போம் இல்லையா. இட் வாஸ் யூ ஆல் அலாங், ஓ இது நீதானா அப்படி கேட்போம், இதெல்லாம் பண்ணது நீதானா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ இட் வாஸ் யூ ஆல் அலாங் அப்படி கேட்போம். ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்கு, ஆனா அவன் யாருக்கும் சொல்லல அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கிறது, ஒரு பீரியட்ல தொடர்ந்து அவ்வளோ நாளும் அந்த பீரியட் ஃபுல்லாவே அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுல நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும். நம்ம வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஃபீல் அப்படின்றது ஸ்டேட்டிவ் வெர்ப், அதுக்கு ஃபீலிங்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஐ ஃபீல் ஹாப்பி தான், ஐ எம் ஃபீலிங் ஹாப்பின்னு சொல்ல மாட்டோம். ஆனா இந்த உடம்பு சரியில்லாதப்ப மட்டும் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்றோமே, ஏன் அந்த ஃபீலிங்னு ஏன் அந்த இடத்துல மட்டும் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதனாலதான் இந்த எக்ஸாம்பிளை இந்த இடத்துல அப்படியே அந்த எக்ஸ்பிளனேஷனையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ பொதுவா நாம ஒரு பீரியட் ஆஃப் டைம் நமக்கு கண்டினியூஸா முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸை பத்தி பேசுறப்போ மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபீலிங் அப்படின்னு சொல்றது சகஜம், அது வந்து வழக்கமா எல்லாரும் சொல்றது. ஸோ அதனால இது வந்து அக்செப்டபிள். இப்போ அதனாலதான் நம்ம இப்படி சொல்றோம், அவனுக்கு அந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த கண்டினியூஸா அந்த பீரியட் ஃபுல்லாவே அவனுக்கு உடம்பு சரியில்லாமையே இருந்திருக்கு. அப்போ he had been feeling unwell all along but he didn't tell anyone. ஆனா அவன் யார்ட்டையும் சொல்லல. he had been feeling unwell all along but he didn't tell anyone. ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபீலிங் அன்வெல், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படிலாம் சொல்றது சகஜம். ஹெல்த் இஷ்யூஸை பத்தி பேசுறப்போ மட்டும் இது வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆல் திஸ் வைல், ஆல் த வைல்,
அண்ட் ஆல் அலாங் இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்தே அவ அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை பிளான் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாள், எங்களுக்கு தான் தெரியல, அவ பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படி சொல்றோம். நாங்க குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் அங்க உட்கார்ந்துருந்தோம். அவ்வளோ நேரமா அவ போன்லயே தான் இருந்தா. இவ்ளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்பதான் போனா. சோ இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? சோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த ஆல் திஸ் வைல், ஆல் த வைல், ஆல் அலாங் இது வெறுமனே இந்த ஃப்ரேசஸ கத்துக்க மட்டும் இல்ல. நீங்க வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இதெல்லாம் குயிக்கா ஒரு ரிவ்யூ பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க வந்து இந்த டென்சஸ்ல உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.